மதராஸ் மதராஸ் என்ற சொல்லுக்கு பொதுமக்களிடையே நிறைய செவிவழி கதைகள் இருக்குங்க. மதராசன் என்ற மீனவன் பெயரால் இது வழங்கப்படுது அப்படின்னும், போர்ச்சுகல்லுடைய கடவுள் போர்ச்சுகல் நாட்டினர் மாதரே என்ற சொல்ல குறித்து அவங்களுடைய தாய் கடவுள் வழியாக இந்த பெயர் வைக்கப்பட்டது என்றும், ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவங்க மதராஸ் என்பதை குறிச்சாங்க. மதராஸ் பிரசிடென்சி என்பது அவங்க நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்த ஒரு இடமாக அவங்க குறிச்சாங்க என்றும், இது மாதிரியான வரலாற்று தகவல்கள் அந்த மதரசா என்ற சொல்லை வைத்து நிறைய செய்திகள் நம்மிடையே இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த மதராஸ் என்ற சொல் எப்படி வந்திருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாமா? இந்த மதரசா என்ற சொல் பார்த்தீங்கன்னா நவாப்புகள் 17ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் நாயக்கர்கள் ஆட்சி செய்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டு என்பது நாயக்கர்களுடைய வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றிருக்கு. அவங்களுடைய கடைசி அந்த 17ஆம் நூற்றாண்டின் கடைசி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடையுது. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, அப்போதான் ஆற்காட்டு நவாப்புகள் ஆற்காடு வழியாக நம்மளுடைய சென்னை பட்டணத்தை அவங்க ஆளுமை செய்கிறாங்க, பிடிச்சிடுறாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சென்னை துறைமுகம் முக்கிய வணிக தலமாக இயக்கத்தில் இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆற்காடு, வேலூரில் இருக்கக்கூடிய ஆற்காடு தொடங்கி சென்னை துறைமுகம் வழியாக இருக்கக்கூடிய அந்த சாலை, ஆற்காட்டு சாலை வழியாக அவங்க பயணம் செய்து நிறைய பொருட்களை, வணிக பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இந்த வணிகர்கள் பயன்படுத்திய இடம் பார்த்தீங்கன்னா மதராஸ் என்ற பள்ளி. இந்த பள்ளி என்பது தொழுகை நடத்தும் இடமாக இருந்திருக்கு. அவங்களுடைய குரான் ஓதுவிக்கும் இடமாகவும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மதராஸ் என்பது நமக்கு ஆப்கானிஸ்தான்லேயே இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், உஸ்பெகிஸ்தானாக இருக்கட்டும், இது மாதிரியான மத்திய ஆசிய நாடுகளில் எங்கெல்லாம் முகமதியர்களுடைய நாடுகளாக இருக்கும், இன்றும் அவங்க கிட்ட அந்த மதரசா என்ற சொல் புழக்கத்தில் இருக்கத்தான் செய்யுதுங்க. அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா தொழுகை நடத்தும் பள்ளி, இடம் என்பது தான் அதோடைய பொருள். இங்க நவாப்புகள் ஆட்சி செய்த அந்த காரணத்தினால அவர்களுடைய உருது மொழியில அந்த பள்ளியை வழங்கிய இடமே நம்மை அடையாளப்படுத்தும் இடமாக, இந்த சென்னையை அடையாளப்படுத்தும் இடமாக ஆங்கிலேயர்களால மாறி போனதுங்க.